பொங்கல் வைக்கலாமா? 7 வருஷம் ஆகிருச்சுங்க குடும்பத்தோட சேர்ந்து பொங்கல் கொண்டாடி. நிறைய மாற்றங்கள் வந்தாலும் இது மட்டும் இன்னும் மாறல. இன்னைக்கு பொங்கல் மட்டும் இல்லை, நான் என்ன சமைக்கணும்னு கேட்டப்போ உங்களை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ண அரிசி பருப்பு சாதம் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அதுவும் பண்ணலான்னு இருக்கேன். சொதப்பிச்சு கமெண்ட் பண்ண நீங்கள் தான் பொறுப்பு. படிப்பு வேலை அப்படின்னு வீட்டில் இருந்து கிளம்பி வெளிநாடு வந்ததுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் ஃபாலோ பண்ணுறது நம்ம பொங்கல் கொண்டாட்டம் தான். ஆரம்பத்தில் சின்னதாக ஒரு குட்டி பானையில் காலேஜ் கிளாஸஸ் தொடங்க முன்னாடி படப்படன்னு பொங்கல் வச்சுட்டு அதை ஃப்ரெண்ட்ஸுக்கும் பேக் பண்ணிட்டு ஓடிடுறது. 2023 பொங்கல் ஃபோட்டோ கூட எடுக்கலை, ஏன்னா அன்றைக்கி தான் ஐவி டூர் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஓ சொல்ல மாட்டேன், நான் வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினச்சி ஃபர்ஸ்ட் எடுத்து எடிட் பண்ண குக்கிங் வீடியோ போன வருஷம் 2025 பொங்கல் வீடியோ இதான் அது. நம்ம யார், எங்கேருந்து வரோம், எவ்வளோ தூரம் போனாலும் வாழ்க்கை எங்கேருந்து தொடங்கிச்சு அப்படின்றது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகிற ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக தான் நான் பொங்கலை பார்க்குறேன். பட் திஸ் டைம் முதல் முறையாக இன்னைக்கு மண் பானையில் விறகடுப்பு பொங்கல் செய்ய போகிறேன். பொங்கல் பானை ரெடி பண்ணிடலாமா? எனக்கு தெரிஞ்ச விதத்தில் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மனசோடு எப்படி பண்ணாலும் கடவுள் ஏற்றுப்பாங்க. எங்கள் வீட்டில் விளைஞ்ச மஞ்சள், இஞ்சி வேர், தேங்காய் பூக்கீரை, அப்புறமா மாவிலெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி விபூதி பொட்டெல்லாம் வச்சாச்சு. என்னை பெத்த ஆத்தாக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா இதெல்லாம் பழக்கினது அம்மா தான். மண்ணையும் மனுஷனையும் மதிக்கிற நம்ம தமிழர் கலாச்சாரத்தோட ஒட்டிய ஒரு விஷயம் பொங்கல். இதில் அழகு என்ன தெரியுமா? இந்த பண்டிகையே நன்றி சொல்கிறத பற்றி தான். எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்த நம்மால் அசால்ட்டாக பண்டிகைன்னு வச்சு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அது க்யூட்டு. முழுக்க முழுக்க பச்சரிசி கழுவின தண்ணியில் தான் பொங்கல் வைக்க போகிறோம். தேங்காய் உடச்சி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இனி அவன் பொங்கிட்டானா சரி. ஏன் அத்தை, அப்பாவோட தங்கச்சி, அவங்க தான் என் குக்கிங் அட்வைஸு. அவங்கள பற்றி நிறைய சொல்லணும், ஆனால் இப்போ டைம் காணாது. விறகடுப்பு பற்றியெல்லாம் அவங்க தான் சொல்லி தந்தாங்க. ஓ பை தி வே, பொங்குற அறிகுறி தெரியுது. பொங்கிட்டாங்க. பொங்கலோ பொங்கல். எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இயற்கைக்கும் அப்புறம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்வழியில் எல்லாம் நல்லதாக நம்ம ஒவ்வொரு பொடி அரிசியாக போட்டாச்சு. அரிசி வேகிற கேப்பில் நம்ம லஞ்ச் பண்ணிடலாம். அரிசி பருப்பு சாதத்துக்கு 1 கப் பச்சரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு நல்லா கழுவி 30 நிமிஷம் ஊற வைக்கிறேன். குக்கரில் நெய் விட்டு கொஞ்சமாக உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு, ஜீரகம் இதெல்லாம் பொரிய விட்டுட்டு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? பொங்கலுக்கு என்ன பண்ணீங்க? இனி சின்ன வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்து வதக்கி தக்காளி, கருவேப்பிலை போட்டு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி விடுங்க. நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. இனி இதில் மஞ்சள், மிளகாய் பொடி, உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி, பெருங்காயமும் சேர்த்து வதக்கி பச்சை வாசனை போனோன்னே நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி அப்படின்ற அளவில் தான் தண்ணி ஊற்றுறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் போட்டு எடுக்கலாம். வெந்துடும், பார்க்கலாம். ஓகே, பேக் டு நம்ம பொங்கல். அரிசி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் ஏலக்காய், இது ஸ்ரீலங்கன் கித்துல் கருப்பட்டி. கித்துல் அப்படின்னா ஒரு வகை பனை. மற்ற பனங்கருப்பட்டி மாதிரி இது ஹார்டாக இருக்காது. நல்ல நெய் மைசூர் பாகு மாதிரி சாஃப்டாக இருக்கும். அப்புறமா தேங்காய் பூ துருவினதும் போட்டு கிண்டிடலாம். கூட கொஞ்சம் கருப்பு வெல்லம். இனி நல்ல மணக்க மணக்க நெய் ஊற்றி அது சூடாகி வந்தோடனே கொஞ்சம் கருப்பு திராட்சையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் முந்திரி வாங்க மறந்துட்டேன், நீங்கள் முந்திரி போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கி என் ஃப்ரெண்டும் நானும் தான் பொங்கல் செய்கிறோம். அவன் கிறிஸ்டியன், பட் ஃபுல் சப்போர்ட். நம்ம பொங்கலுக்கு என்னங்க மதம் சாதி வித்தியாசம்லாம் இல்லை. ஆனால் இந்த விறகடுப்பு காற்று வீசுது, அடுப்பு அணையுது, அப்புறமா அதுவாக எரியுது. ஆனால் எப்படியோ பொங்கல் சரியாக வெந்து வந்துருச்சு, கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை. ஸோ ஐ எம் ஹாப்பி அண்ணாச்சி. இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. சாம்பிராணியெல்லாம் காட்டியாச்சு. பொங்கல் வீட்டுக்குள்ளே வச்சு படைச்சிருவோம். இப்போ சூரியனுக்கு படைச்சாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அம்மா அப்பா கால் பண்ணுறாங்க. அம்மா வீட்டில் பொங்கல் பொங்கினதை காமிச்சிட்டு இருக்காங்க. அழகாக இருக்குல்ல? சாமிக்கு பொங்கல் படைச்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நன்றி சொல்லிடணும். ஏன் தெரியுமா? உங்களை அறிமுகப்படுத்தினதுக்காக கடவுளுக்கு நன்றி. சரி, எனக்கு பசிக்குது. அரிசி பருப்பு சாதம் என்னாச்சுன்னு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது, ஆனால் வாசத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டிருக்கலாம். பரவாயில்ல, நீங்கள் போடுங்க. சாப்பிட்டு பார்க்க போகிறேன். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு. நிஜமாக சூப்பராக இருக்கு.
மஸ்ட் சின்ன வெங்காயம். யாரு சஜஸ்ட் பண்ணீங்களோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சூப்பரா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் எழுதிய கவிதையோட இந்த வீலாக முடிச்சுக்கலாம். பார்த்ததுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும் எப்பவுமே நன்றிங்க.